இன்னைக்கு வந்து பல்கான் வியாபாரம். ஒரு ஆடு வந்து 25,000 30,000 பொட்டாடு வச்சு இன்னைக்கு வேணுன்ற பொருள் வந்து நல்ல விலையை வித்து சிக்கல. ஆமா கண்ணா, சூப்பரா வச்சுக்கண்ணா. இன்னைக்கு பல கோடிக்கு சேல்ஸ் ஆனீங்க. 100 கோடி ரூபாய்க்கு மேல சேல்ஸ் ஆனீங்க. இன்னைக்கு மட்டும் 100 கோடி ரூபாய் குதிரை சொன்னது. குட்டிக்காகவா? குட்டிக்காகவா? எதுக்காக? மருந்தா? எவ்வளோண்ணா ரேட்டு? 45. ஹாய் காய்ஸ், இப்போ எங்கே வந்துக்கிறேங்கன்னு பார்த்தீங்கன்னா குந்தாரப்பள்ளியோட ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலி கோழியும் மாடும் முடிச்சாச்சு. ஆக்சுவலி மாடு சந்தையில் ஒன்றுமே இல்லை. இப்போ ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். உள்ளே போய் பார்க்கலாம் எந்த மாதிரி ஆடெல்லாம் விற்கிறாங்க, ப்ளஸ் வந்து உள்ளே எந்த மாதிரி ரகலாம் இருக்குது, இந்த பொங்கலுக்கு வந்து எந்த மாதிரி வந்து சேல்ஸ் எல்லாம் நடக்குதுன்ட்டு உள்ளே போய் பார்க்கலாம். ப்ளஸ் அது இல்லாமல் நம்ம சேனலை வந்து இப்போ தான் வந்து கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறாங்க. வந்து நிறைய பேர் வந்து கேட்டுக்கிறீங்க கண்டினியூவாக வீடியோ போடுங்கன்ட்டு. நான் எந்த அளவுக்கு ட்ரை பண்ணுறோம் அந்தளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வர்றதுக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் அந்த குளிரில் நடுங்கி வரனால நம்ம சேனலை நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறோங்க வீடியோ. பட் யாரும் வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. நம்ம சேனலை கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த வீடியோ வந்து நான் போட்டுகிட்டே இருப்பேன். ஓகே, அப்படியே ஆடு சந்தைக்கு போகலாம். பொங்கலுக்கெல்லாம் எந்த மாதிரி அமோகமாக வந்து சேல்ஸ் ஆகுதுன்ட்டு உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க உள்ளே போகலாம். இப்போ என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்க்கலாம். இந்த வாரம் கொஞ்சம் அமோகமாக தான் சேலாக இருக்கு போல இருக்குது. ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் வந்து நிற்கிறாங்க மக்கள். வந்து ஆல்மோஸ்ட் சேலாய் வண்டியில் வந்து போயிட்டு இருக்கு. வீடியோ இப்போ வந்து உள்ள வச்சு வந்திருக்கோம். கால் வைக்காத அளவுக்கு உள்ள வந்து ஆடுங்க வந்து பயங்கரமா இருக்கு. இந்த வாரம் பயங்கரமா வந்து கூட்டமா இருக்கு. நார்மல் சேலோட இந்த வாட்டி வந்து பயங்கரமா சேலாக போகுது. ஆனா பொங்கலுக்கான அதிகமா கூட்டம் சேர்ந்துருக்கு. பொங்கலுக்காகவா என்ன? இந்த வாட்டி பொங்கலுக்கு அமோகமா ஆடுங்க வந்திருக்கு. நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாவே வந்திருக்காங்க. கிடைக்குதுண்ணா விலைதான் பிரச்சனை, காசெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆட்டுக்குட்டி பிடிச்சது. போன வாரம் இந்த ஆடு இருந்துச்சு. இன்னும் வந்து இந்த ஆடு வந்து சேல் ஆகல. சேல் ஆயிடுச்சு. கடிக்க வாங்கிட்டேன். எவ்வளோண்ணா? 42,000. 42,000 ரூபாய். யாரான கிராக்கி? கிராக்கி யாருங்க? கடிக்குதான். 130 கிலோ. 130 கிலோ. 42. நல்லா இருக்கு. 4 பல்லு வருது. கட்ட முடியாது. கொடுங்க. 4 பல்லு போட்டுருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தானே?
சேம் இந்த முஸ்லீம் பண்டிகை வரனால அதிகமாக வந்து சேல்ஸ் வந்து வந்திருக்கு. இந்த வாட்டி பயங்கரமா போன டைமோட இந்த டைம் பொங்கலுக்கு நல்லா வந்து அமோகமா ஆடுகள்லாம் வந்திருக்கு. எவ்வளோண்ணா கிலோ எவ்வளோ போயிட்டு இருக்குதுண்ணா? 900 ரூபாய். இந்த பொங்கலுக்கு ஓகேவா? இது ஆளு கம்மியா கூட்டம்? பட்டாடு வந்து 500 ரூபாய். அண்ணா இந்த பொங்கலுக்கு ஓகேவா? ஆளுங்கெல்லாம் வந்து சேர்ந்துருக்காங்களா? எவ்வளோ தாத்தா ஒரு சிங்கிள் ஆடு? எவ்வளோ ஒண்ணு சொல்லு. இந்த பொங்கலுக்கு ஓகே வேணா சேல்ஸ் எல்லாம் சுமாரா பரவாயில்ல. எவ்வளோ நான் குட்டி வந்து நார்மலா எவ்வளவு போயிட்டு இருக்கேன்னா கொஞ்சம் முன்னோட பார்கெயின் பண்ணிக்குதா இல்ல ஓரளவுக்கு மீடியமா? மீடியம். நீங்க எந்த ஊருண்ணா? என்னடா அதிகமா சொல்லுங்க 12 வந்துடும் கூட வருது.
எவ்வளோ தாத்தா ஒன்று எவ்வளோ கிலோ? கிலோ 700 ரூபாய். சந்தையிலே அதே ரேட்டா? வாங்குறது அதே ரேட்டா? கத்திலே அதே ரேட் இருக்குது. ஆ ஒன்னா காலையில் வச்சுட்டு கால் ஏது ஒரு கட்டிக்கலாம் அப்படி என்ன 100 வாங்க அதுக்குள்ள நான் தூக்கி போட்டேன். என்ன சப்போர்ட் பண்ணுறேன் நான் ஒரு கையில கவரு கூட எவ்வளோண்ணா வாங்கிக்கிறீங்க? 27. 27 ஓகேண்ணா. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா? 27 வாங்கியிருக்கேன். உங்களுக்கு ஓகேவா? எங்களுக்கு ஓகேனால தான் வாங்கணும். வளர்க்கறக்கா அறுக்கறக்காண்ணா? வளர்ப்பு ஆட்டு கொண்டு போடுறது. 14 ஒசூர். எவ்வளோ பாய்? எவ்வளோ ரேட்? எவ்வளோ? 25,000. இது 30,000. ஏன் 30? எல்லாரும் வர மாதிரி போடு நாளைக்கு 30,000. அவரே போடு 30,000 ரூபாய். சேல் ஆயிடுச்சு. இன்னும் சேல் ஆகும். 30 சொல்லிக்கிறேன்.
ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உள்ள வந்திருந்து வந்து இந்த வாட்டி பயங்கரமா ஆடைகள்லாம் வந்து நல்லா வந்திருக்கு. ஒரு ஆட்டுல எவ்வளவு பாலா? குட்டிக்காகவா? குட்டிக்காகவா எதுக்காக? மருந்தா? மருந்துக்காக. தெரியாதவனா வாங்குறேன் இப்ப கூட. லாஸ்ட் 17 சொல்றீங்களாண்ணா? ஒரு ஆடு போதும் எனக்கு 12 போடுங்க. ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே சேலானு சேலாதெல்லாம் ஏத்திட்டு இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து உள்ள வந்து எடுத்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் உள்ள எடுத்து வச்சுக்கிறதெல்லாம் உள்ள வச்சுக்கிறாங்க. பார்க்கலாம் சேலானதெல்லாம் வாங்கினதெல்லாம் அவங்க பார்கெயின் பண்ணி டைம் லேட்டாக கொஞ்சம் பார்கெயின் பண்ணி வாங்கிக்கலாம். எங்கண்ணா பார்சல் ஃபுல்லா போகுது? நார்மலா இந்த லோடு ஏற்றிக்கிறது எல்லாமே சேலம், மேச்சேரி, கோயம்புத்தூர், தருமபுரி, காவேரிப்பட்டினம், கிருஷ்ணகிரி போலாம். பெங்களூரு, அந்த பெங்களூரு, ஆந்திரா எல்லா சைடும் இங்க வந்து பார்சல். அவங்களோட ஆடுங்க வா போனாதான் வரும். வா எடு. ஆல்மோஸ்ட் எடுத்து முடிச்சு இருக்கு.
வணக்கம். பயங்கரமா ஆடை பிடிச்சிட்டு இருக்கிறீங்க இந்த வாரம். இன்னும் பேசி கூட எவ்வளோண்ணா ரேட்டு? 45. இந்த வாரம் பயங்கரமா கொஞ்சம் பொங்கலுக்கெல்லாம் ஓகேவாண்ணா? ஆஹா. அங்க 1000 ரூபாய் அடிக்கிறதுக்கு போறாங்க. வந்து நிறைய நியூஸ்ல சேனல்ல வந்து 3 கோடி 4 கோடி அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அதெல்லாம் உண்மையா பொய்யானா? இல்ல ஆனா இந்த சந்தை வித்துனுங்க. முன்ன வெள்ளிக்கிழமை காரிமங்கலம் வித்துனுங்க, காவேரிப்பட்டினம் வித்துனுங்க. 3 சந்தை வித்துச்சு. மீதெல்லாம் தப்பு. இன்னைக்கெல்லாம் வந்து 1 கோடி 1.5 கோடி தான் இருக்கும். ஆமா, என்னன்னா நிறைய பேர் வந்து இங்க வர்றாங்க. வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு வந்து சொல்றவங்களுக்கு வந்து ரொம்ப இதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அந்த மாதிரி 3 நாள் வித்துச்சு. அது 3 நாள் போடுறது ஓகே. மீதெல்லாம் விற்கல. இன்னைக்கெல்லாம் 1 கோடி 1.5 கோடி அவ்வளவுதான். பொங்கலுக்கு நல்ல தரமான வியாபாரம். கொட்டையாடு இன்னும் நல்லா வித்துச்சு. கான்டாக்ட் நம்பர் வந்து நான் வந்து கொடுக்குறேன். நல்ல ஒரு ஆடு நம்ம கிட்ட கிடாய் மட்டும்தான் திருவிழாவுக்கு. எப்படின்னு 24 hours கிடைக்கும். கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தாரப்பள்ளி சந்தை. இன்னைக்கு வந்து பல்கான் வியாபாரம். ஒரு ஆடு வந்து 25,000 30,000 பொட்டாடு வச்சு இன்னைக்கு வேணுன்ற பொருள் வந்து நல்ல விலையை வித்துச்சு. ஆமா கண்ணு, சூப்பரா வச்சுக்கணும். இன்னைக்கு தரமா ஒரு ஆடு 2,000 இன்னைக்கு 5,000 வச்சு இன்னைக்கு ஒரு ஆட்டுக்கு இன்னைக்கு இந்த அந்த அளவுக்கு தரத்தான ஆடு வந்து தரமான விலைக்கு வித்துச்சு. அடுத்தது வந்து உகாதி வருங்கண்ணா. உகாதி தான் இந்த பொங்கலோட உகாதி. ஆமா, நிறைய இது வந்து யூடியூப்ல இருக்கும், ஆடு வளர்க்கறதா இருக்கும், நிறைய கோடிக்கணக்கில் சம்பாதிக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. உண்மையா போய் ஆமா கண்ணு, ஆடு வளர்த்தா நம்ம கோடிக்கணக்கு பணம் வருதா ஏன் வருதுன்னு கேளு. இப்ப ஆடு மேய்க்கணும் யாரும் போறது இல்ல. ஏதோ கூட்டம் வச்சு பண்ண வச்சு வளர்க்குறாங்க. அவங்க வளர்க்குறா கோடிக்கணக்கு சம்பாதிக்கிறாங்கண்ணா. சந்தையில வந்து கோடிக்கணக்குல வந்து ஆடு சேல்ஸ் ஆச்சா? இன்னைக்கு பல கோடிக்கு சேல்ஸ் ஆனிங்க. 100 கோடி ரூபாய்க்கு மேல சேல்ஸ் ஆனி. இன்னைக்கு சொன்ன குறைஞ்சபட்சம் இன்னைக்கு மட்டும் 100 கோடி ரூபாய் குதிரை சந்தை வித்துருங்க. ஆடு இன்னைக்கு ஆட்டு வியாபாரம். இன்னைக்கு எல்லாம் பண்டிகை பொங்கல் வருது, மாடு சந்தை கூட்டுங்க. அதை ஆடு வியாபாரம் இன்னைக்கு 100 கோடி வித்துருங்க. குந்தாரப்பள்ளி சந்தை 100 கோடி சாதாரண வித்துருங்க. இப்போ வந்து ஃபுல்லா வந்து ஆட்டு சந்தையெல்லாம் சுற்றி பார்த்துருப்போம். பொங்கலுக்கு நல்லாவே சேல்ஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நல்லாவும் இங்க கூட்டமும் அதிகமாக இருந்துச்சு. சுற்றி பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இந்த பொங்கலுக்கு அமோகமாக வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து கோழி பண்ணை பார்த்துருப்போம். மாட்டு சந்தை அந்த அளவுக்கு இல்லை, அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ ஆட்டு சந்தை தான் இந்த பொங்கலுக்கு வந்து அமோகமாக வந்து சேல்ஸ் ஆயிருக்கு. நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து டக்குன்னு வரணும்னா நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சிங்கன்னா நான் போடுற இந்த குந்தாரப்பள்ளி ரெகுலராக வந்து போட்டிருக்கேன். நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.